தமிழ்நாட்டில் பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. மீனவர் பொங்கல் விழாவில் கௌதமி அதிரடி பேச்சு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆவரிவாக்கம் கிராமத்தில் தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் நடிகைகள் கௌதமி, மதுவந்தி சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். மீனவ பெண்களுடன் விறகு அடுப்பில் பொங்கல் வைத்து கொண்டாடிய அவர்கள், தமிழ்நாட்டில் பெண்கள், குழந்தைகள், பொதுமக்கள் பாதுகாப்பு இல்லை என கௌதமி கடுமையாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய மதுவந்தி, மீனவர்களுக்காக குரல் கொடுப்பவர் பிரதமர் மோடி என்றும், எத்தனை விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்தாலும் என்டிஏ கூட்டணியை எதுவும் கலைக்க முடியாது என்றும் தெரிவித்தார். மேடம் கிடையாக சொன்னா மேடம்க்கு கோவம் வரும். பொன்னேரி தொகுதி மீஞ்சூர் ஒன்றியத்திற்குட்பட்ட இந்த மாவட்டத்திற்கு செலிபிரிட்டிஸ் வந்தாலே இந்த ஆவரிவாக்கமே இருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து
தீபாவளி நிகழ்வு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டில் எங்கேயுமே கொண்டாடவில்லை. முதல் தீபாவளி நம்மளுடைய மேலவரியாக்க குப்பத்தில் தான் கொண்டாடப்பட்டது. அப்பொழுது சொல்லிவிட்டு போனார், நிச்சயமாக நான் இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு ஒரு சிலவங்க காலையில சொன்னோம் மேடம் வராங்கன்னு. அப்ப சொன்னாங்க, இல்லையே அவங்க தலைமை கழகத்துல இருக்காங்களே, எப்படி உங்க ஊருக்கு வருவாங்கன்னு. வருவார்கள், வந்து எங்களை எல்லாம் பார்ப்பார்கள், இந்த கிராமத்திலே பொங்கல் விழா நடத்தி கொடுப்பார்கள் என்று சொன்னோம். வந்து விட்டார்கள். இன்னைக்கு அவங்க பெரிய செலிபிரிட்டிஸ். அவங்க எங்க வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு கொடுக்கக்கூடிய டெபினேஷன் என்னவென்றால், ஒரு பெண் தான் வீட்டிற்கு அந்த நம்மளுடைய பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக சொல்லி இருக்கிறார்கள். அதே போல இவர்கள் விரும்பக்கூடிய இயக்கங்களையும் கட்சிகளையும் பொது நினைவுடன் வாழக்கூடியவர்கள் தான் நம்மளுடைய மதுவந்தி மேடம் அவர்கள். ஆகையால் இன்னைக்கு அவங்களும் நம்ம கூட வந்து பொங்கல் விழாவினை நிச்சயமாக அவர்கள் இருக்கும் வரை நம்மளுடைய இந்த பொங்கல் செலிபிரிட்டிஸ் வந்து அவங்க மறக்கவே முடியாது. நாங்க பீச்ல போய் போட்டிங் போக முடியாது இப்போ, ஏன்னா அங்க ஃபுல்லா மெட்ரோ வேலை நடந்துகிட்டு இருக்கு. நான் இங்க இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கிராமத்து சூழல்ல ஒரு போட்டிங் போயிட்டு வரணுங்கிற ஆசை தான் எனக்கு. ஆனாலும் முதல்ல உங்ககிட்ட நான் சொல்லணும்னு விரும்புறது, அண்ணன் சொன்னாரு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதன்னு. இது வரது பகவத்கீதையில வர ஒரு வாக்கியம். அந்த பகவத்கீதை நடைபெற அந்த புராணத்துக்கு பேரு, இதிகாசத்துக்கு பேரு மகாபாரதம். அந்த மகாபாரதத்தை எழுதிய வியாச பெருமானே ஒரு மீனவர் தான். அதனால அன்னியிலிருந்து இன்னை வரைக்கும் மீனவர்களுக்கு இருக்கிற மரியாதைங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்துல, நம்மளுடைய தர்மத்துல என்னைக்குமே இருக்கிற ஒரு விஷயம். மீனவர்களை மதிக்கலைன்னா உருப்பட முடியாது. அதை இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு 3 மாசம் உருப்படாம போயிட்டு ஏப்ரலுக்கு அப்புறம் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டுல. ஏன்னா எத்தனை மீனவர்களை அந்த பார்டர், இன்டர்நேஷனல் பார்டர்ல சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்காக யார் குரல் கொடுத்தாங்க? குரல் கொடுத்தது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். வெளிநாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர் தான் ஒரு தடவையும் வந்து அந்த மீனவர்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சு விடுவிச்சு கொடுத்து திருப்பி கொண்டு வந்து இங்க வந்து சேர்க்க வச்சாங்க. இங்க இருக்கிறவங்க யாருமே கண்டுக்கல. இங்க இருக்கிறவங்க பூரா சந்தர்ப்பவாதிகள். அவங்க சந்தர்ப்ப அரசியல் மட்டும்தான் பார்ப்பாங்க. நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி மீனாட்சி அம்மா கடவுள், அவங்க வந்து மதுரையை ஆண்டாங்க. அதே மாதிரிதான் இங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா தமிழ்நாட்டை முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, நீங்க எல்லாம் முன்னாடி வாங்க. முன்னாடி நில்லுங்க, முன்னாடி நில்லுங்க. முன்னாடி நில்லுங்க, எல்லாத்தையும் தாண்டி. வெரி குட். ஓகே, இல்ல லைன் கொஞ்சம் கேப் விட்டு நில்லுங்க, கொஞ்சம் முன்னாடி போய் நில்லுங்க, கவர் ஆகும், ஃபுல் கவர் ஆகும். மேம் கொஞ்சம் பேக்ல போயிடுங்க மேம். யாரும் நேரம் போட்டிங் போறோம், வழி விடு. தள்ளாத
தள்ளாத போ கிட்ட போ மேல போயிட்டு உங்களுக்கு வாங்கி தரோம். எல்லாம் மேல போயிடலாம் வாங்க. அப்படி போயிட்டு வாங்க ஆமா வாமா பாரு பாரு அப்படி போய் இன்னொரு பையன் வேணும் அதையும் சேர்த்து பையன் போட்டு போமா போமா அதையும் சேர்த்து விடணும் அதை இன்னொரு பையன் சேர்த்து விடணும். ஒரு சின்ன விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மேடையில நிறைய பேர் வந்து நிறைய அண்ணன் வந்து அரசியல் வர்றதை பத்தி நிறைய பேச்சு முன்ன பின்ன ஆயிருக்கு. அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஒரு சின்ன புரிதல் என்னன்னா, நான் அரசியலுக்கு வந்த காரணம் என்னன்னா, நான் கொஞ்சம் விலகி இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையை குழந்தைய பார்த்துக்கணும், என்னோட பொறுப்புகளில் நான் வந்து முதல்ல நான் நிறைவேற்றணும், நான் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பொது வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தேன். அப்போ எனக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள், அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமாம். ஸோ ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய விஷயத்தில் வந்து மோசடி நடந்து ஏமாந்து போய் அதெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப இடிஞ்சு போன ஒரு காலத்தில் போராட ஆரம்பித்தேன். மறுபடியும் இன்னொரு போராட்டம், அடுத்த போராட்டம் ஆரம்பிச்சிச்சு. அந்த போராட்டத்தில் இறங்கும்போது போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, இது அது அப்படின்னு சுற்ற ஆரம்பிக்கும் போது எல்லா இடத்துக்கும் நான் தான் தனியாக போனேன். இருக்கிற நிலைமை என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ எனக்கே இந்த நிலைமைன்னா, எனக்கு இருக்கிற அளவுக்கு கூட ஒரு குரல் இல்லாதவங்களுடைய நிலைமை என்ன, இந்த காலத்தில் என்ன அவங்களோட கதி என்ன அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கும் போது மறுபடியும் மக்கள் எனக்கு, நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த குரலும் இந்த மேடையும் இந்த இடமும் உங்களுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே நியாயமா மக்களுக்காகவே ஆட்சி நடத்த இருக்கிற அம்மாவுடைய கட்சியில என்ன நான் நினைச்சுக்கிட்டேன். அதே போல நல்லது செய்யணும், மக்களுடைய முன்னேற்றத்துக்காக உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அரசியல் கட்சியில சேர வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் வந்து அவர் வந்து தனிப்பட்ட முறையில எத்தனை வருஷம் இல்லை, தினமும் எத்தனை நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்னை விட அனுபவிச்சு உங்க எல்லாருக்கும் இன்னும் நல்லா தெரியும். ஸோ அதனால அண்ணன், நீங்க வந்து அரசியல் கட்சி அப்படின்னு நீங்க வர தேவையில்லை. நீங்க செஞ்சுட்டு இருக்கிற இந்த சேவை வந்து நீங்க தொடர்ந்து செய்வீங்கன்னு எனக்கு தெரியும், யாராலையும் நிப்பாட்ட முடியாது. ஸோ அதனால நீங்க இங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எப்படி பண்றீங்களோ அப்படி பண்ணிட்டே இருங்க. 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். இங்கே வண்டி விட்டு இறங்குறதுக்கு முன்னாலேயே அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம் நீங்க வந்து என் மேல ரொம்ப சின்ன வயசுல வந்து நான் நடிக்க வந்திருந்தேன். 16 வயசுல இருந்து நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன்.
உங்களுடைய உழைப்போட பார்த்தா அது இது ஒன்றுமே இல்லை. நீங்கள் எல்லாரும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப உழைக்கிறீங்க தெரியும். ஆனால் அந்த வயசுல இருந்து இன்னி வரைக்கும் 40 வருஷமா நான் இவ்வளோ வளர்ந்து இன்னைக்கு இந்த மேடை, இந்த அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது உங்களால தான். அந்த பாசம் இன்னைக்கு மறுபடியும் கண்ணால பார்த்து மனசார நான் அனுபவிச்சிருக்கேன்னா என்னுடைய முதல் வணக்கம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதே அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அண்ணனுக்கு. அண்ணனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்குமாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. சுனாமி அன்றைக்கு அந்த ஒரு நிகழ்ச்சியில வருஷம் பண்ணுவார் அண்ணன், உங்க எல்லாருக்கும் தெரியும். முதல் தடவையா நான் அண்ணன் அங்கே சந்திச்சேன். அன்னிலிருந்து இந்த நட்பு அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட எனக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அண்ணன் ரொம்ப நன்றி. மேலவரிவாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊரு கண்டிப்பா இங்க வர வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் இங்கே புலிக்காட்டு பக்கம் இதெல்லாம் நிறைய தடவை நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. வருவேன், அந்த போட்டில் போய் பறவையை பார்க்கறது, அதுக்கப்புறம் ஊரை சுத்துறது, மக்கள்கிட்ட பேசுறது, அதெல்லாம் நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு நம்ம பழவேற்காட்டு போகும்போது நம்ம ரைட் திரும்புறோம் இல்லையா இங்கே வர்றதுக்கு, இது என்ன புது ரூட்டாக இருக்கேன் அப்படின்னு பார்த்து அப்படியே வண்டி ஓட்டிட்டு மெய் மறந்து பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோ அமைதியா, அவ்வளோ அழகா, ஒரு ஒரு முத்து மணி மாதிரி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த சாலை வந்து என்னை விட்டுருக்கு. ஆனா அண்ணா வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, மேலவரிவாக்கம் போல ஊர்களுக்கு வந்து முன்னேற்றம் வரணும், இங்க இருக்கிற மக்கள் அனைவருக்கும் நல்ல வாய்ப்புகள் வரணும்னா அந்த ஒரு வெளிச்சத்தை இந்த ஊர் மேல வந்து நம்ம காட்டணும், அந்த ஸ்விட்ச் போடணும். அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை காட்டுற மாதிரி ஒரு ஸ்விட்ச் போடுறதுக்கான அருமையான நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்திட்டு இருக்காரு. இதுல இருந்து இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சியில இருந்து கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்க ஊருக்கு கிடைக்கும், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும், நிறைய முன்னேற்ற வாய்ப்புகள் வரும் அப்படிங்கறத நான் நம்புறேன். ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மைக்க கொடுத்துட்றேன். அதாவது மீனவர்கள் அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா பெருசா மற்றவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. என்னுடைய புரிதல்ல என்ன தெரியும் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் சரியா தவறா சொல்றேன்னு நீங்க சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்துடைய மிக முக்கியமான ஒரு அங்கம் வந்து நீங்க பாதுகாத்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த கலாச்சாரம் வந்து பல நூற்றாண்டுகள் பழமையானது. அது நீங்க பாதுகாத்து ஒவ்வொரு தலைமுறையா நீங்க அடுத்தடுத்து வர்ற காலத்துக்கு நீங்க பாதுகாத்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதே நேரத்துல நம்மளை சுத்தி இருக்கிற உலகம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, விஞ்ஞான பூர்வமா மற்றபடி ஓடிக்கிட்டே இருக்கு. என்னென்னமோ எல்லாம் வருது, போன் வருது, ஏஐ வருது, கம்ப்யூட்டருங்கிறாங்க, இதுங்கிறாங்க, அதுங்கிறாங்க. நான் என்ன ஆசைப்படுறேன்னா அந்த அத்தனை வசதிகளும் மேலவரிவாக்கத்துக்கு வரணும். நீங்க அதை தேடி எங்கேயும் போக தேவை இருக்கக்கூடாது. ஏன்னா இது உங்களுடைய பாரம்பரிய ஊர், உங்களுடைய பாரம்பரிய நிலம். இந்த பூமியை தாண்டி நீங்க எங்கேயும் வேற எதுவுமே தாண்டி போக தேவை இருக்கக்கூடாது. விஞ்ஞானமா, கம்ப்யூட்டரா, போனா, டெக்னாலஜியா, மேல்கல்வியா, எதுவா இருந்தாலும் உங்களை தேடி வரணும். ஆட்சி மாறின உடனே அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி வந்த உடனே, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி வந்த உடனே கண்டிப்பாக இந்த ஆட்சி காலத்துல அது உங்களுக்கு வரும் அப்படிங்கிற உறுதி என் சார்பில் நான் கொடுக்குறேன். அண்ணன் உங்களுடைய ஒத்துழைப்போட நம்ம வந்து அரசியல் ரீதியா நம்ம செய்ய போறதில்லை, இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப தேவையான ரொம்ப நியாயமான ஒரு விஷயத்த வந்து நம்ம இங்க செய்ய போறோம்.
நான் அரசியல் பேச்சா பேசல, இது அரசியல் மேடையா நான் நினைக்கல. இது உங்க எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு நட்பு மேடை அப்படின்னு நான் கருதிக்கிறேன். சரி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா நான் பண்ணாத ஒரு வேலை என்ன பண்ண வச்சிட்டீங்களே நீங்க. என்ன 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 பண்ண வச்சீங்க? அப்படியே நடந்து வரும்போது என்ன பண்ண வச்சீங்க? உங்க அன்பால, உங்களுடைய அந்த பாசத்தால எத்தனையோ வருஷமா நான் ஆடுறது அப்படிங்கறத நான் மறந்தே போயிட்டேன். வாழ்க்கையினுடைய அந்த ஓட்டத்துல ஓடி 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 போராடி போராடி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அது அப்படியே போராடி போயிட்டு இருக்கிற அந்த ஓட்டத்துல இது எல்லாத்தையும் மறந்துட்டேன். இன்னைக்கு நீங்க அது ஞாபகப்படுத்தி ஒரு 4 ஸ்டெப்பு தான் டான்ஸ் பண்ண வச்சு என்ன அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தீங்க. அதாவது இந்த வெளி உலகத்துல கொரிய நாட்டுல எல்லாம் ஒரு சின்ன செயல் ஒண்ணு செய்வாங்க. அது நான் உங்களுக்காக செய்யறேன். அப்புறம் இன்னொன்னு, நான் ஆமா பெரும்பாலும் நான் இங்க இருக்கிற பெண்கள் மகளிர் மட்டும்தான் நான் பார்த்து பேசிட்டு இருக்கேன். ஆனா இங்க வந்திருக்கிறது எல்லாருக்காகவும். எனக்கு ரொம்ப 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 முக்கியமானவங்க குழந்தைங்களும் இந்த தலைமுறைக்கான இளைஞர்களும். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த காலத்து இளைஞர்கள் ரொம்ப ரேஷா இருக்காங்க, என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எது தேடி போறாங்க அப்படிங்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல எனக்கு எந்த ஒரு துளி கூட உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்த காலத்து இளைஞர்கள், இந்த அடுத்த தலைமுறைக்கு சார்ந்த இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கேட்டியாப்பா? கேட்காமலே கட்டக்கூடாது. உன்னை பாராட்டுறேன், உன்னை பாராட்டி பேசுறேன். ரொம்ப தெளிவா இருக்கேன் நான் பேசுறேன். ரொம்ப அறிவாளிங்க, ரொம்ப நல்ல எல்லா உலகத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பெரியவங்களா இருந்த நீங்க நல்ல வழியை காட்டி அவங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை ஞாபகப்படுத்தி வரப்போற இந்த எதிர்காலத்தை நல்லபடியா அவங்க சந்திச்சு நல்லா சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட, ஒரு கோரிக்கையோட மறுபடியும் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா மறுபடியும் வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில உங்களுக்கு இன்னைக்கு வணக்கம் சொல்லி மைக்கு அண்ணன் கிட்ட கொடுத்துறேன். இல்ல வருஷம் வருஷம் வருவாங்க. ஆட்சி வரணும் அப்படின்னு நீங்க மீனவர்கள்லாம் முடிவெடுத்தீங்கன்னா அந்த நல்ல ஆட்சி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப பார்த்து ரொம்ப வியந்து போய் ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு நண்பர், எனக்கு ஒரு சகோதரி மாதிரி கௌதமி அவர்கள். அவங்க எந்த அளவுக்கு ஒரு சிங்கப்பெண் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க இன்னைக்கு அதிமுகல கொள்கை பரப்பு துணை செயலாளரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க வேலை பார்க்கறாங்க, அதிமுகவுடைய மூல முடுக்கு எங்கெல்லாம் அதிமுக காரங்க இருக்காங்களோ மூல முடுக்குக்கெல்லாம் போய் மக்களோட மக்களா இருந்து அவங்க வேலை பார்க்கறாங்க. அதே மாதிரிதான் பாரதிய ஜனதா கட்சியும் திரு நாகேந்திரன் ஐயாவுடைய தலைமையில நாங்கெல்லாம் எந்த அளவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த சமுதாயம் கடலிலே நீங்கள் மீன் பிடிப்பதல்ல, முத்தெடுக்கும் சமுதாயம் இது. மீனவர்கள் சமுதாயம் என்ற சமுதாயம். இந்த சமுதாயம் நல்லா இருந்தா தான் நாங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க நல்லா இல்லைன்னா நாங்க நல்லா இருக்க முடியாது. அதனால உங்க எல்லாருக்கும் இன்னும் நீங்க ஒரு 4-5 ஒரு 10-15 கிராமத்தை தத்து எடுக்கலாம். அந்த அளவுக்கு சக்தி அவருக்கு இருக்கு. கண்டிப்பா செய்வாரு. நீங்க அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க தான் முழுநீள அரசியல்வாதி. அவ்வளவு அழகா பேசினீங்க. இன்னைக்கு எங்களால கூட இந்த அளவுக்கு பேச முடியாது, அந்த அளவுக்கு பேசினீங்க. கண்டிப்பா இந்த கிராமத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எடப்பாடியார் தலைமையில, அதிமுக தலைமையில என்டிஏ ஆட்சி வரும்போது இன்னும் நிறைய செய்யப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்க மட்டும் இல்ல, சுற்று வட்டாரத்துல 18 பட்டியல இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் எல்லா நன்மைகளும் நடக்கும். நீங்க எல்லாரும் பொங்கலை சந்தோஷமா நிம்மதியா
3000 ரூபாய் வாங்கிக்கோங்க, வாங்கிக்கிட்டு மாத்தி ஓட்டு போட்டுருங்க, தப்பே இல்லை. ஏன்னா அது உங்க பணம், அவங்க பணம் கிடையாது. உங்க பணத்தையே சொல்லாண்டி உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வாங்கிக்கிட்டு எங்க ஓட்டு போடணுமோ கரெக்டா ஓட்டு போட்டுருங்க. அதுக்குதான் நான் புடவையிலேயே எல்லாம் சின்னத்தை போட்டு இருக்கேன். அவங்க சின்னமாவே வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல நான் பேச விரும்பல. அதனால சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுங்க, நிம்மதியா இருங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சி வரும். திருப்பரங்குன்றம் முருகன் எப்படி டயரை வெடிச்சானோ, டயர் வெடிச்சிச்சு இல்லையா இப்போ சமீபத்துல, திருப்பரங்குன்றம் முருகன் எப்படி டயரை வெடிச்சானோ அதே மாதிரி எல்லாத்தையும் வெடிச்சு செதறி தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆட்சிய, இந்த பழனிசாமி ஆட்சி கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு வரும்ன்றத உறுதியா சொல்லி எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும் உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாரத் மாதா கி ஜெய். மேலவரிவாக்கம் கிராமத்துக்கு வந்து மக்கள் எல்லாரையும் சந்திச்சு குழந்தைங்களோட இந்த நடனத்தை பார்த்து மனசு உண்மையிலே நிறைஞ்சிருக்கு. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவ்வளவு பாசம் வந்து நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள். 2வது மாநிலமா இருக்கு அப்படிங்கிறது எந்த கணக்கின் அடிப்படை புரியுதுங்களா? இல்ல அதெல்லாம் அது வந்து நிறைய விஷயங்கள் அதுல ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. அது இப்போ நம்ம பேச வேண்டாம். இப்போ நம்ம வந்து எத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கணக்குகள், பர்சன்டேஜ், growth அதெல்லாம் நிறைய வந்து பேப்பர்ல வச்சு நம்ம பேசிக்கலாம். மக்களுடைய உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது யாரா இருந்தாலும் கண்ணு திறந்து தரை மேல சாலையில கால் வச்சு நடமாடி மக்களை பார்த்தாங்கன்னா, கண்ணு திறந்து பார்த்தாங்கன்னா, மனசை விட்டு அவங்க கவனிச்சாங்கன்னா மக்களுடைய உண்மையான நிலவரம் என்ன, வேதனையில என்ன, கஷ்டத்துல என்ன, துன்பத்துல என்ன, பயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியும். மீடியாக்காரங்க உங்களுக்கு தெரியாதா? நீங்க நான் எல்லா மேடையிலும், எல்லா மீடியாலையும், எல்லா பிரஸ்லயும், என்னுடைய சொந்த சோஷன் எல்லாத்துலயும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு வந்து சேஃப்டி இல்லை, பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் இல்லை, குழந்தைங்களுக்கும் இல்லை, பெரியவங்களுக்கும் இல்லை, வேலைக்கு பண்றதுக்கான ஒரு பாதுகாப்பும் இல்லை, வருமான பாதுகாப்பு இல்லை, எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. நீங்க சொல்லுங்க, யார் வந்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க? நடுநிலை மக்களாக இருந்தாலும், ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் யார் வந்து இன்னைக்கு சந்தோஷமா நிறைவோட வாழ்றாங்க? அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற அந்த சம்பளம் வந்து எத்தனை பேருக்கு வந்து அவங்க குடும்பத்தோடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யற அளவுக்கு அதாவது போதுமானது இருக்கு? விலைவாசி எந்த அளவுக்கு ஏறி போயிருக்கு? நீங்க சொல்லுங்க. கேக்குறீங்கல்ல எனக்கு என்ன? நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுல எந்த பகுதியில மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க நீங்க எனக்கு சொல்லுங்க. அப்போ இந்த ஆட்சி வந்து வெற்றிகரமானது, வளர்ச்சிக்கான ஒரு ஆட்சி, நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில தமிழ்நாடு இருக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். பேச விரும்பல. ஒருத்தர் அவர் வந்து ஒரு மேடையை கிடைச்சாலும் இல்லை ஒரு மைக் இருந்தாலும், இப்போ ஆளும் திமுக கட்சியினரும் இப்போ இந்த ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்களும் அவங்களுடைய செயல்களோ இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன அவங்க சாதிச்சு அவங்க மக்களுக்காக என்ன நல்லது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால எல்லா பக்கமும் திரும்பி தேடி இல்லாத விஷயங்கள் வந்து அவங்க பேசி அந்த ஒரு பேச்சை வந்து திசை திருப்ப பாக்குறாங்க. வேற எதுவும் இல்லை. அவங்களுடைய பொறுப்புல இருந்து அதாவது அவங்க பொறுப்பு அவங்க நிறைவேற்றல, மக்களை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற உண்மையான நிலவரத்துல இருந்து திசை திருப்புறதுக்கான இது எல்லாமே வந்து ரொம்ப அதாவது ரொம்ப பெத்தட்டிக்கான ஒரு முயற்சி. ஓகே, நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன கேட்டீங்க எனக்கு தெரியல. எதிர்காலத்தை பற்றி நான் பேசல, பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னேன். நீங்க சொல்லுங்க, எத்தனை பேருக்கு, எத்தனை இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு? கஷ்டப்பட்டு படிச்சு வந்து பட்டம் வாங்கின இளைஞர்கள் எத்தனை பேருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கு? நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் மேலும் பேசலாம். நான் எவ்வளவு கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். உங்களுக்கு பாவம் தெரியலன்னா நீங்க போய் புள்ளி விவரத்தை எடுத்து நீங்க தான் கணிச்சு தெரிஞ்சுக்கணும். இது என் வேலை இல்லை. மீடியாவா இருக்கிற உங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கணும் இதெல்லாம். இன்னும் நிறைய தமிழக மக்களுக்கு நீங்க சொல்ல தவறினதை நான் இப்ப மேடையில சொன்னேன், அவ்வளவுதான். திருப்பி சொல்ல போறீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. மீனவர்கள் மேல நடக்கிற பல தாக்குதல்களை, மீனவர்கள் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல எந்த தரப்புக்கு போறாங்க, எப்படி கைது செய்யப்படுறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் மோடி அரசு வந்ததுல இருந்து நிறைய பாதுகாத்து அவங்களை திருப்பி கொண்டு மீட்டு கொடுத்திருக்காங்க. இதான் நான் சொன்னேன் மேடையில. நான் சொன்னது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியா தான், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியும்.
காணாம போன மீனவர்கள், தாக்கப்பட்ட மீனவர்கள், கஷ்டப்படுற மீனவர்களுக்கெல்லாம் மோடி அரசாங்கம், ஜெய்சங்கர் ஜி எல்லாரும் சேர்ந்து நிறைய நலனை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய மீனவர்களை மீட்டு கொடுத்துருக்காங்க. இதைதானப்பா நான் சொன்னேன். அதைத்தான் நான் சொன்னேன். நீங்க அதை மாத்தி வேற மாதிரி சொல்லி உங்க எஜமானுக்கெல்லாம் வேற மாதிரி நியூஸ் போடணும்னா அது உங்க பாடு, என் பாடு கிடையாது. அது எனக்கு தேவையில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.